ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு யூடியூப் சேனல். எஸ், ஒரு ஹீரோயினுடைய ரீப்ளேஸ்மெண்ட். ஸோ எஸ், நம்மளுடைய ரோஜா ஆக்ட்ரஸ் இருக்காங்க இல்லையா, ரோஜா சீருடைய ஹீரோயின் நல்கர் பிரியங்கா. ஸோ அவங்க வந்துட்டு சீரியல் வந்து கரண்ட்டாக ஒரு சீரியல் பண்ணுறாங்க, நல்ல தமையந்தி அப்படின்னு சொல்லி தெரியும். ஸோ எஸ், இவங்க இந்த சீரியல் வந்து குவிட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சோஷியல் மீடியாஸில் நிறைய இன்ஃபோஸ் வந்து ஷேர் ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ அது எல்லாத்துக்கும் சேர்த்து இன்றைக்கி வந்து அவங்க ஒரு ஷேர் வந்து பண்ணியிருந்தாங்க. என்ன அப்படின்னா, நான் வந்து சீரியல் வந்து குவிட் பண்ணலை, ஸோ டோன்ட் பிலீவ் ரூமர்ஸ். ஸோ நானுமே வந்துட்டு நெக்ஸ்ட் ஸ்கெடியூலுக்காக வெயிட் பண்ணிட்டு தான் இருந்தேன், பட் சம்திங் ஏதோ நடந்துருச்சு அப்படின்னு மட்டும் சொல்லியிருந்தாங்க. ஸோ என்ன நடந்துச்சு, அதனால் என்ன ஆச்சு அப்படிங்கிறத நீங்கள் கொஞ்சம் நல்லா பார்ப்பீங்க. ஸ்டே டியூன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அது வரைக்கும் எந்த ஒரு ரூமர்ஸும் ஸ்ப்ரெட் பண்ண வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. எஸ், அஃபிஷியலாக அவங்க வந்து அந்த சீரியல் இல்லை அப்படிங்கிறது மட்டும் கன்ஃபார்மாக தெரியுது. பட் அவங்க சைட்லேருந்து குவிட் பண்ணலை போல். அவங்க டீம் சைட்லேருந்து ஏதாச்சும் ஸ்டோரியில் சேஞ்சஸோ இல்லை அவங்க ஏதாச்சும் இஷ்யூஸ்னால இவங்களை ரிமூவ் பண்ணிட்டாங்களா அப்படின்றது தெரியல அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ அஃபிஷியல் இன்ஃபோ அவங்க சைட்லேருந்து வரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. ரோஜாவில் வந்துட்டு அந்தளவுக்கு ஒரு பெரிய சக்ஸஸ் பார்த்துட்டு தொடர்ந்து இது வந்து உங்களுக்கு ரெண்டாவது ஒரு அன்சக்ஸஸ்ஃபுல் ப்ராஜெக்ட் அப்படின்னே சொல்லுவேன். ஏன்னா சீதாராமமாக உங்களுக்கு அந்தளவுக்கு கை கொடுக்கல, பட் கம்பேரிட்டிவ்லி இதை விட அந்த சீரியல் பரவாயில்லையோ அப்படின்னு எனக்கு பர்சனலாக தோணுது. ஏன்னா இவங்களுக்கு விட் பண்ணதுக்கப்புறம் சீரியலுடைய ரேட்டிங்ஸும் ட்ராப் ஆகிடுச்சு, ஸ்டோரியுமே நிறைய மாடிஃபிகேஷன்ஸ் கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ அது ஒரு அன்சக்ஸஸ் அப்படின்னு சொல்லுவேன். அதை தொடர்ந்து நல்ல தமையந்தி கமிட் ஆனாங்க, பட் இதுவுமே அவங்களுக்கு ஒரு நல்ல ரீச் வாங்கி கொடுக்கல. மேபி சன்சைடில் கம்பேக் கொடுத்தாங்க அப்படின்னா அவங்க ஃபேன்ஸ்க்குமே ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும் அப்படிங்கிறத. ஏன்னா சிபுவுமே கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்காரு, ஸோ இவங்களுமே ஃப்ரீயாக இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது ரெண்டு பேரும் சேர்ந்து ஏதாச்சும் ஒரு நல்ல ப்ராஜெக்ட் கமிட் ஆனாங்க அப்படின்னா அவங்களுடைய ஃபேன்ஸ்க்கு வந்து பர்டிகுலராக ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஸோ ஜீலேயே கம்பேக் கொடுக்குறாங்களா இல்லைன்னா சன்னில் எதுவும் ட்ரை பண்ணுறாங்களா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஏன்னா சன்னில் நிறைய நியூ சீரியல்ஸ் வருது. ஸோ ஏதாச்சும் ஒரு சீரியல் இவங்க ரெண்டு பேர் பேராக வந்தாங்க அப்படின்னா ரோஜா ஃபேன்ஸ்க்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும். ஸோ இந்த அப்டேட் பற்றி உங்களோட கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்ட் நெக்ஸ்ட் டைம் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் பை.